அந்த 90 பேரை ஒவ்வொரு பேட்சா ஓட விடுறாங்க. இப்போ ஒரு பேட்ச்ல 90 பேர் ஓடுறாங்க அப்படின்னா அந்த பேட்ச்ல ஆவரேஜா 15 to 25 பேர் தான் பாஸ் ஆகுறாங்க. அந்த 330 பேர்ல வந்து 65 பேர் தான் ரன்னிங் பாஸ் பண்றாங்க சரிங்களா. அதுல ஒரு பேட்ச் 90 பேர்னா அதுல ஒரு 15 to 25 மேக்ஸிமம் 30 பேர் பாஸ் பண்றாங்க சரிங்களா. அதாவது 3 மடங்குக்கு 1 மடங்குக்குள்ள பாஸ் ஆகல சரிங்களா. அந்த அளவுக்கு அசால்ட்டா இருக்காங்க, டைமிங் கொண்டு வரல சரிங்களா. எதுவா இருந்தாலும் நீங்க முன்னே ஒரு கன்சிஸ்டன்சியா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. படிக்கிறீங்களா ஒரு கன்சிஸ்டன்சியா படிங்க, ப்ராக்டிஸ் பண்றீங்களா ஒரு கன்சிஸ்டன்சியா ப்ராக்டிஸ் பண்றீங்க. ஏதாவது ஒரு பிளே, அதாவது ரன்னிங் ஓட்டுறீங்க, ஏதாவது ஒரு கேம், ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணாலும் கன்சிஸ்டன்சியா பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது பண்றது, இன்ட்ரெஸ்ட் இல்லாத போது பண்ணாம இருக்குது அந்த மாதிரி வேண்டாம். எதுவா இருந்தாலும் கன்சிஸ்டன்சியா பண்ணீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரி அந்த டைமிங்கும் கொண்டு வந்துடலாம். எல்லாமே நீங்க உங்க ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. இப்ப நம்ம அடுத்த ப்ராசஸ் போலாம். ரன்னிங் வந்து 90 பேருக்கு 18 to ஒரு 25-30 பேர்கிட்ட பாஸ் பண்றாங்க சரிங்களா. 65 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன, கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் 3 கரெக்டா மெஷர் பண்றாங்க. இது வந்து எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேமரா சரிங்களா. ஹைட் வந்து கரெக்டா 170 இருக்கீங்களா, வெயிட் வந்து 50 kg இருக்கீங்களா, செஸ்ட் வந்து நார்மலா 80 இருக்கணும், எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது 85 இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்றாங்க சரிங்களா. செஸ்ட்டுக்கு வந்து யாரும் பயப்படாங்க, எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 2 times 3 times எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்காங்க சரியா. அதனால செஸ்ட்டுக்குலாம் யாரும் பயப்பட வேண்டாம். இப்போ எனக்குலாம் பாருங்க, நான் என்னோட செஸ்ட் நார்மலா தான் இருக்கு, எனக்கே செஸ்ட் வருமா நான் எதிர்பார்க்கல. ஆனா அங்க வச்சு எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க, 2 வாட்டி டைம் கொடுத்தாங்க. நான் அப்போது நல்லா தொடர்ந்து 50 தண்டல் போட்டேன். அதுக்கடுத்து அப்பவே எனக்கு டைமிங் வந்துட்டு, அதாவது எனக்கு 88 வந்துச்சு, நார்மலா 82 வந்துச்சு, அதுக்கடுத்து எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது 88 வந்துச்சு சரிங்களா. அதனால உங்களால முடியாதெல்லாம் கிடையாது, டைம் கொடுக்கறத ஃபாலோ பண்ணிக்குவாங்க சரிங்களா. அதுக்கடுத்து ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் எல்லாம் கேமரா மூலமா ப்ராப்பரா செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கு சரிங்களா. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் நடக்குது. உங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட் ஒரிஜினல் தேவை ஆல்ரெடி நம்ம போன வீடியோல சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஒரிஜினல் எல்லாம் ப்ராப்பரா எடுத்து வச்சுக்கோங்க, போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் உங்களுக்கு 2 காப்பி கேட்டா எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. 3 காப்பி ஜெராக்ஸ்னாலும் ஒவ்வொரு இதுவும் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா. ஹைட்டு, வெயிட், செஸ்ட் வந்து எப்படி ரெடி பண்றதா சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 3 டேபிளா பிடிக்கிறாங்க சரிங்களா. ஒரு டேபிளுக்கு 30 பேர். அந்த 30 பேருக்கு வந்து ஒரு கான்ஸ்டபிள், ஒரு உயர் அதிகாரி வந்து அவங்களுக்கு வந்து தனியா மெஷர் பண்றாங்க. இவங்களுக்கு 30 பேருக்கு தனியா மெஷர் பண்றாங்க, அவங்களுக்கு 30 பேருக்கு தனியா மெஷர் பண்றாங்க. இந்த மாதிரி நடக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு எப்படினாலும் நடக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு போவாங்க. எப்படி வேணாலும் நடக்கலாம். எப்படி நடந்தாலும் நீங்க இப்ப இந்த பேட்சுக்கு வந்து ரன்னிங் வந்து 6:30 காலையில ஓட விட்டாங்களா. பிசிக்கல் வந்து எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். காலைல 6:30 ஸ்டார்ட் பண்ணலாம், காலைல 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க எப்போ உங்களை ஓட சொன்னாலும் நீங்க ப்ராப்பரா ரெடியா இருங்க. 6:30 ஓட சொன்னாலும் 24 மினிட்ஸ்ல ஓடுற அளவுக்கு நீங்க ரெடியா இருங்க. காலைல 9 மணிக்கு ஓட சொன்னாலும் 24 மினிட்ஸ்ல ஓடுற அளவுக்கு நீங்க ரெடியா இருங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆகிறது பிசிக்கல் 5 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்றாங்க சரிங்களா. ஷூ போட்டு ஓடணுமா, ஷூ போடாம ஓடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க சரிங்களா. ரோடு வந்து ரொம்ப மோசமா இருக்கு சரிங்களா. ரோடு வந்து ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க ஷூ போட்டு ஓடுறது சேஃப்டி சரிங்களா. ஷூ போட்டு ஓடுறது ரொம்ப நல்லது. இல்ல ப்ரோ நான் ஷூ போட்டு ஓடி பழக்கம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரோட்ல ஓடும் போது பார்த்து ஓடுங்க சரிங்களா. நம்ம ஃப்ரெண்டு வந்து 24 மினிட்ஸ்ல ஓடணும் அப்படின்னா அவர் வந்து 24:30 ஆயிடுச்சு சரிங்களா. அதனால உங்களுக்கு வந்து எப்படி ஓடனா கம்ஃபர்டபுளா இருக்குமோ அப்படி போட்டு ஓடுங்க. இப்போ வந்து நீ ஓடத்துல சின்னதா ஒரு கல்லோ முள்ளோ ஏதோ குத்திட்டு அப்படின்னா அதுக்கடுத்து உங்களோட ரன்னிங்க கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா அதுக்கடுத்து ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க சரிங்களா. அதனால ஷூ போட்டு ஓடுறது ரொம்ப முக்கியம் சரிங்களா. அதுக்கடுத்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துல ஒரு 500 மீட்டர் 1 கிலோமீட்டர் இடையில உங்களுக்கு வாட்டர் பாயிண்ட் இருக்கும். ஒரு 200 மீட்டர் 200 மீட்டருக்கு ஒரு கான்செப்ட் உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இடையில வந்து உங்களுக்கு யாருமே டைமிங் சொல்ல மாட்டாங்க சரிங்களா. அதனால நீங்களே ஒரு கணிச்சுக்கோங்க. இப்போ வந்து அப் அண்ட் டவுன்ல ஓடுற மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து போன உடனே உங்களுக்கு வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்ல உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க சரிங்களா. யாரும் டோக்கன் மறக்காம வேங்காம வந்துடாதீங்க சரிங்களா. மறந்துட்டு வேங்காம வந்துடாதீங்க. டோக்கன் ரொம்ப முக்கியம் சரிங்களா. நம்ம ஃப்ரெண்டு போன பேச்சுல வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து ஆர்வக்கூடாத டோக்கன் வேங்காம விட்டாங்க சரிங்களா. டோக்கன் வேங்காம வந்தோம்னா இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், அவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா. அதனால டோக்கன் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல எந்த அளவுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுக்கடுத்து 2.5 கிலோமீட்டர் கிராஸ் டோக்கன் வாங்கணும். அதுக்கடுத்து பினிஷிங்ல வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் இருக்கும்போது 20, 19, 18, 17, 16, 15 அப்படி லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் சொல்லுவாங்க. லாஸ்ட் 200 மீட்டரோ லாஸ்ட் 400 மீட்டரோ முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணுங்க சரிங்களா. அப்ப எந்த அளவுக்கு நீங்க ஸ்பீடா போறீங்களோ அதை விட ஸ்பீடா வர்றதுக்கு ரிட்டர்ன் ட்ரை பண்ணுங்க சரிங்களா. அதுக்கடுத்து 24 மினிட்ஸ் கரெக்டா ஆன உடனே உங்களுக்கு வந்து டைமிங் போட்டுருவாங்க. அதாவது ஒரு கயிறு வச்சு உங்களை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா 4 செகண்டோ 5 செகண்டோ வந்து உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் 24 மினிட்ஸ்க்குள்ள வாங்க சரிங்களா. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் சொன்னவே தான் ரன்னிங் முடிஞ்சோன்னா மறுபடியும் ப்ராப்பரா
ஹைட்டு செக் பண்ணுவாங்க, வெயிட் செக் பண்ணுவாங்க, செஸ்ட் செக் பண்ணுவாங்க சரிங்களா. ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து கேமரா வச்சு வீடியோ எடுப்பாங்க சரிங்களா. கரெக்டா இருக்கீங்களா, ஹைட்டு கரெக்டா இருக்கீங்களா, வெயிட் கரெக்டா இருக்கீங்களா. செஸ்ட் வந்து உங்களுக்கு மேபி 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் கம்மியா இருந்தா அந்த இடத்துல நீங்க வந்து புஷ்ஷஸ் போட முடிஞ்சு நல்லா புஷ்ஷஸ் போடுங்க. வெயிட் கம்மியா இருந்தீங்கன்னா நல்லா தண்ணி குடிங்க, வாழைப்பழம் சாப்பிடுங்க, எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் என்னென்ன கேட்டாங்களோ எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதாவது ஒரு சில இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா உங்களோட நேம்லயோ உங்களோட அப்பா நேம்லயோ ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அபிடேவிட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எம் ராதாகிருஷ்ணன் ஒரு சர்டிஃபிகேட்ல இருக்கு, ராதாகிருஷ்ணன் எம்னு ஒரு சர்டிஃபிகேட்ல இருக்கு அப்படின்னா 2 பேரும் நான் தான் அப்படின்னு ஒரு அபிடேவிட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, இவ்வளவுதான் சரிங்களா. இவ்வளவுதான். ஸ்டார்டிங்ல முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி நின்று ஓட பழகிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 90 பேர் ஓடுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி ஓட ட்ரை பண்ணுங்க. ஒருத்தர் காலுக்குள்ள அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே ரொம்ப டைமிங் எடுத்துக்காதீங்க சரிங்களா. நீங்க ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஓட போறோம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த மாதிரி பண்றோம், செகண்ட் ஹாஃப் இந்த மாதிரி பண்றோம் சரிங்களா. தண்ணி எந்த இடத்துல குடிக்கிறோம், எந்த இடத்துல ஸ்பீடு ஏற்றணும், எந்த இடத்துல ஸ்பீடை குறைக்கணும், அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ரன்னிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரன்னிங் வந்து 3ல ஒரு பங்கு தான் ரன்னிங் பாஸ் பண்றாங்க சரிங்களா. அதனால எப்படி ஓடணும் சரிங்களா. அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஐடன்ஸ் கேட்டுக்கோங்க. பிசிக்கல் எப்படி நடக்கும் நம்ம டீட்டெயிலா சொல்லியாச்சு. என்னென்ன தேவை, என்னென்ன நீங்க ரெடியா வச்சிருக்கீங்க, என்னென்ன ரெடியா வைக்கல, எதெல்லாம் நம்ம இன்னும் ரெடியா வைக்கணும் அப்படின்னு எல்லாம் ப்ராப்பரா கொண்டு போங்க. ஓகே நண்பா, எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.